அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். குழந்தைகளுக்கு நிமோனியா பிரச்சனை ஏற்பட்டு கான்ஸ்டிபேஷனோ அல்லது டயாரியாவோ, அதாவது மலச்சிக்கலோ அல்லது வயிற்றுப்போக்குடன் கூடிய நிமோனியாவாக இருந்தால் அந்த குழந்தையை ஹோமியோபதி மருந்துகளால் எப்படி சரி செய்யலாம், என்னென்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம், இருமல் இருக்கும். இருமலோட மூச்சு வாங்குதல், வேக வேகமாக மூச்சு எடுக்கும். அடுத்து தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். இப்படி ஒரு குழந்தை கஷ்டப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹோமியோபதி மருந்தில் அக்கோனைட் 30 பவர்லையோ 200 பவர்லையோ ஒரு டோஸ் 2 டோஸ் கொடுங்க, டக்குன்னு நின்று போயிடும். புரியுதுங்களா? அதே போல் இருமல் இருக்கும், மூச்சு விடுறதில் சிரமம் இருக்கும். வேக வேகமாக மூச்சு வாங்கிறது வேற, மூச்சுடவே சிரமம் இருக்கிறது வேற. சளி சிகப்பு கலரில் வரும். இந்த மாதிரியான அறிகுறிகள் குழந்தைக்கு இருந்தால் ஹோமியோபதி மருந்தில் பிரயோனியா 30லையோ 200லையோ 2-3 டோஸ் கொடுத்தீங்கன்னா பளிச்சுன்னு நின்று போயிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுவே இதே கம்ப்ளைண்ட்ஸோட மலச்சிக்கல் இருந்தால் அந்த 2 மருந்து. இது வயிற்றுப்போக்கு இருந்தால் ஆர்சனிக்கம் ஆல்பம். இந்த மருந்தை 30 பவர்லையோ 200 பவர்லையோ கொடுத்தீங்கன்னா பளிச்சுன்னு அந்த குழந்தை சரியாகிவிடும். இதுக்காக, அதாவது நிமோனியா அப்படின்னா பயந்துருவோம். ஒரு காலத்தில் பயந்தது உண்மை, அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தது உண்மை. ஆனால் தற்போது நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டியது அவசியமில்லை. சரிங்களா? அடுத்து இன்னொரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். வறட்டு உறுத்தலுடன் கூடிய இருமல். அந்த குழந்தை எழுந்திருச்சுன்னா உதச்சிக்கிட்டு பெட்டை உதச்சி அலறி அடித்து எழுந்திரிச்சு உக்காந்துட்டு ஒரே அழுகையாக இருக்கும். அப்படிப்பட்ட கேரக்டர் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லைகோபோடியம் 30 or 200ல் கொடுத்து அந்த குழந்தைக்கு சரி செய்யலாம். இதே போல் அடுத்த வாரமும் இந்த குழந்தைகளுக்கான ஹோமியோபதி மருந்துகளை பற்றின விவரங்களை தர இருக்கின்றோம். இந்த சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ச்சியான எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.